ஹாய் காய்ஸ், நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மத்தி ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்த்துக்கலாம். மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து இப்போ 1/2 கிலோ மத்தி மீன் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து காரத்துக்கு வத்தல் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் வத்தல் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுருங்க. ஊறினதுக்கப்புறம் வந்து ஒரு கடாயில் வந்து பொரிக்கிறதுக்கு தேவையான ஆயில் ஊற்றி நம்ம வந்து பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். மத்தி மீன் வந்து ஃப்ரைக்கு ரெடி பண்ண ரொம்ப சிம்பிள் தான். இதே நீங்கள் வந்து கொஞ்சம் பெப்பர் கூட ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். லைட்டாக வந்து வெள்ளைப்பூடு கூட இடித்து போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள், அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு ஒவ்வொன்றா ஃப்ரை பண்ணி இப்போ எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சைடு வந்து வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சைடு நம்ம வந்து திருப்பி போடணும். ரொம்ப வந்து ஃப்ரை ஆகக்கூடாது, அந்த அப்புறம் மாதிரி நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஒரு 3/4 பாகம் வந்து ஃப்ரை ஆகிருந்தால் போதும். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான சுவையான நம்ம மத்தி மீன் வந்து ரெடி ஆயிரும். இந்த கருவேப்பிலை கூட நல்லா வெடிச்சிடணும், வெடித்து அந்த பொரிஞ்சு வந்துடும் அந்த கருவேப்பிலை. அப்படின்னா மட்டும் நமக்கு அந்த கருவேப்பிலை அந்த மத்தி மீன் கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து இதை வந்து செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கருவேப்பிலை எல்லாமே ஓரளவுக்கு வந்து பொரிஞ்சிட்டு சீக்கிரமாக பொரிஞ்சிடும். நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம் மத்தி மீன் எல்லாமே. எல்லாமே பிளேட்டில் மாற்றிட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மிஸ் பண்ணாமல் கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.